IBC Mangai viewers க்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா Aloe Vera வச்சு 4 பெஸ்ட் ஹேக் தான் பார்க்க போறோம். சோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நான் சொல்ற ஹேக்க உங்களால ஃபாலோ பண்ண முடியும். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஹேக் பாத்தீங்கன்னா Aloe Vera moisturizer எப்படி பண்றதா பார்க்க போறோம். சோ அதுக்கு வந்து 4 டேபிள்ஸ்பூன் Aloe Vera ஜெல் எடுத்துக்கோங்க. அது கூடவே 2 டேபிள்ஸ்பூன் ஃபேஸ் ஆயில் சேர்த்துக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. நீங்க எவ்வளவு மிக்ஸ் பண்றீங்களோ அப்ப அந்த கலர் வந்து ஒயிட்டா மாறும். சோ அந்த கன்சிஸ்டன்சில எடுத்து டெய்லி மார்னிங் மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிட்டு வாங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான மாய்ஸ்சரைசர் பிகாஸ் அதில் ஆலோவேராவும் இருக்குது, ஃபேஸ் ஆயிலும் இருக்குது. அதனால உங்கள் ஸ்கின் வந்து ரொம்ப சாஃப்டாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும். செகண்ட் ஹேக் பார்த்தீங்கன்னா ஐ மேக்கப் எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் வந்து மேக்கப்பை கூட ரிமூவ் பண்ணிக்கலாம், ஆனால் அந்த ஐ மேக்கப் மட்டும் ரிமூவ் பண்ணவே முடியாது. நம்ம என்ன தான் வாஷ் பண்ணாலுமே கண்ணில் இருக்க மை மஸ்காரா ஏதாச்சும் கொஞ்சமாச்சும் கண்ணில் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ எப்படி கிளியராக எடுக்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து 2 டேபிள் ஸ்பூன் கோகனட் ஆயில் எடுத்துக்கோங்க. அது கூடவே 3 டேபிள் ஸ்பூன் ஆலோவேரா ஜெல் எடுத்துக்கோங்க. இந்த ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்கள் கண்ணில் நல்லா சர்க்குலர் மோஷனில் மசாஜ் பண்ணிக்கோங்க. நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணுங்கள். இது பண்ணும்போது உங்கள் கண்ணும் நல்லா சேஃபாக இருக்கும், ரொம்ப நீட்டாக க்ளீனாக ரிமூவ் பண்ணிடும். அதே மாதிரி கண்ணு வந்து ரொம்ப சென்சிட்டிவான பிளேஸ். ஸோ நம்ம மற்ற ப்ராடக்ட்ஸ் போடுறதுக்கு பதிலாக இது நேச்சராக நம்ம போடுறதுனால எந்த ஒரு சைட் எஃபெக்ட்ஸும் வராது. தேர்ட் ஹேக் பார்த்தீங்கன்னா Aloe Vera whitening ஜெல் தான் எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து 3 டேபிள் ஸ்பூன் Aloe Vera ஜெல் எடுத்துக்கோங்க. அது கூடவே விட்டமின் இ கேப்சூல் ஒன்று எடுத்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் கேஸ்டர் ஆயில். இது 3த்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஜெல் கன்சிஸ்டன்சியில் வந்த பிறகு ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஜெல்லை வந்து டெய்லி நைட் அப்ளை பண்ணிட்டு தூங்கிட்டு மார்னிங் வாஷ் பண்ணுங்க. இது நீங்கள் ரெகுலராக பண்ணிட்டு வந்தாலே போதும். 1 or 2 மந்த்தில் உங்களுக்கு பெஸ்ட் ரிசல்ட் தெரியும். இது நீங்கள் ஃபேஸில் மட்டும் தான் போடணும்னு இல்லை, உங்கள் பாடிலையும் அப்ளை பண்ணிட்டு தூங்கலாம். ஸோ எஸ், நான் சொன்ன இந்த 3 ஹேக்கும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி நிறைய பியூட்டி டிப்ஸ், ஸ்கின் கேர் டிப்ஸ், ஹேக்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணுமா? அப்போது IBC மங்கையை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.